குட் மார்னிங் சாம்பியன். நம்ம டைமென்ஷன்ஸ் நம்பர் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ரெனால்ட்ஸ் நம்பர், ரெண்டாவது மேக் நம்பர், மூணாவது ஃப்ரூட் நம்பர், நாலாவது வெப்பர் நம்பர், அஞ்சாவது ஆயில் நம்பர், ஆறாவது காட்சி நம்பர் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ ரெனால்ட்ஸ் நம்பர்னா என்னென்ன, இது ரேஷியோ ஆஃப் இனர்ஷியா ஃபோர்ஸ் பை விஸ்கஸ் ஃபோர்ஸ். அப்போ இனர்ஷியா ஃபோர்ஸ் வந்து ரோ விஎல் ஸ்கொயர் வரும், இது மியூ விஎல் வரும். ஸோ ரோ விஎல் ஸ்கொயர் பை மியூ விஎல் போட்டோம்னா அடிக்கடி வெட்டு குத்தலாம் முடியுதுன்னா ரோ இப்படி இங்கே வரும். அப்போ மேக் நம்பர் வந்து இட்ஸ் ரேஷியோ ஆஃப் இனர்ஷியா ஃபோர்ஸ் பை எலாஸ்டிக் ஃபோர்ஸ் சொல்லலாம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் இனர்ஷியா ஃபோர்ஸ் பை எலாஸ்டிக் ஃபோர்ஸ் போட்டோம்னா நம்ம வந்து இங்கே வந்து என்ன வரும்னா மேலே வந்து ரோ வி ஸ்கொயர் வரும், இங்கே கே மட்டும் இருக்கும். அது கே ரோ எடுத்து வந்து அப்புறம் ரூட் போட்டோம்னா வி பை இது வந்துடும். ஃப்ரூட் நம்பர் வந்து என்ன அப்படின்னா அங்கே வந்து ரோ வி ஸ்கொயர் எல் ஸ்கொயர் வந்துடும் இங்கே. அது மட்டும் இல்லாமல் இங்கே எல் இது கிராவிட்டி ஃபோர்ஸ் வந்து மாஸ் இன்ட்டு கிராவிட்டி வரும். மாஸ் இன்ட்டு கிராவிட்டி ரோ எல் கியூப் ஜி வரும். ஸோ அடித்த பிறகு நமக்கு இந்த ஃபார்முலா கிடைக்கும். வெப்பர் நம்பர் வந்து இனர்ஷியா ஃபோர்ஸ் பை சர்ஃபேஸ் ஃபோர்ஸு. அது வந்து இனர்ஷியா ஃபோர்ஸ் வந்து நமக்கு தெரியும், ரோ வி ஸ்கொயர் எல் ஸ்கொயர். இது வந்து சிக்மா இன்ட்டு எல் ரூட் போட்டிங்கன்னா நமக்கு வந்துடும். ஆயில் நம்பர் வந்து இனர்ஷியா ஃபோர்ஸ் பை ப்ரெஷர் ஃபோர்ஸ். இனர்ஷியா ஃபோர்ஸ் வந்து ரோ வி ஸ்கொயர் எல் ஸ்கொயர், ப்ரெஷர் ஃபோர்ஸ் வந்து பி இன்ட்டு எல் ஸ்கொயர் ரூட் போட்டிங்கன்னா நமக்கு கிடைக்கும். காட்சி நம்பர் வந்து இனர்ஷியா ஃபோர்ஸ் பை எலாஸ்டிக் ஃபோர்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். நம்ம ஈஸியாக ரெனால்ட்ஸ் நம்பர் அப்படின்னா விஸ்கஸ் ஃபோர்ஸுக்கு தொடர்புடையவன். ஸோ வந்து இது வந்து ஐபி அப்படின்னு வச்சுக்கலாம். மேக் நம்பர்னா வந்து எலாஸ்டிக் ஃபோர்ஸ் தொடர்புடையவன், அது ஐஇ வச்சுக்கலாம். ஃப்ரூட் நம்பர்னா கிராவிட்டி ஃபோர்ஸோட தொடர்புடையவன், ஆமாம் ஐஜி அப்படின்னு வச்சுக்கலாம். வெப்பர் நம்பர்னா சஃபிஷியன்ட் ஃபோர்ஸோட தொடர்புடையவன், அது டபிள்யூஎஸ். அதுக்கப்புறம் ஆயில் நம்பர்னா ப்ரெஷர் ஃபோர்ஸோட தொடர்புடையவன், அப்போ இபி. காட்சி நம்பர்னா அகைன் வந்து எலாஸ்டிக் ஃபோர்ஸ் தான். ஸோ இந்த 5 பேர்லையும் பார்த்தீங்கன்னா இது நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். இது ஒர்க் ஷாப், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஒர்க் ஷாப் கண்டிப்பாக போய் ஆகணும். இது இன்ஜினியரிங் ப்ராக்டிஸ் லேப். அப்புறம் அவங்க படிக்கிற சப்ஜெக்ட் வந்து ஐஇ படிப்பாங்க. அப்புறம் வந்து அவங்க எங்கேயாச்சும் ஊர் சுத்த போனோன்னா ஐபி போவாங்க. அப்புறம் அவங்க கண்டிப்பாக ஃபிகர் கண்டிப்பாக வரைஞ்சி ஆகணும். ஸோ ரோட் நம்பர். ஸோ இப்படி வந்து ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அப்புறம் ஃபார்முலாவும் நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஃபார்முலாவும் இந்த தம்பு ஞாபகம் வச்சுக்கணுமா ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸில் நம்ம ஆன்சர் பண்ண முடியும். தேங்க்யூ சாம்பியன்ஸ்.